श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं नमामः शङ्करान् वाक्यविजयेन्द्रसरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। स्वस्ति श्री क्रोधिवर्षं जनवरी 2025 இப்போ நடந்துருக்கு. இந்த கிருத்திகா மண்டல வேத பாராயணம் அப்படிங்கிறது இங்கே குரோம்பேட்டை குமரன் குன்றம் வேத பாடசாலையில் ரொம்ப விமரிசையாக விசேஷமாக சம்பூர்ண கணபாராயணமாக நடந்து இப்போ பூர்த்தியாயிருக்கு. தேசே காலேச்ச பாத்திரேச்ச அப்படின்னு சொல்கிறபடி நல்ல இந்த பிரதேசம், இந்த குமரன் குன்றம் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி, அவரோட சுப்பிரமணியனாலே நமோ பிரம்மண்ய தேவாய அப்படின்னு பிரம்மண்ய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், பிராமணர்களால் பூஜிக்கக்கூடிய ஒரு தேவதை. அந்த தேவதையோட சாநித்தியத்தில் அவரோட அந்த நிழலுக்கு கீழே அந்த மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரதேசம், இதில் காலே அப்படின்னு கிருத்திகா மண்டல வேதபாராயணம் அப்படின்னு வேதபாராயணத்துக்கே ஒரு விசேஷமான ஒரு காலம் இந்த கார்த்திகை மாதம், இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது. தேவதைகளுக்கெல்லாம் சாநித்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம், இந்த வேத மந்திரத்தினால அவளுக்கு சாநித்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமயம் இது. தேவதைகளுக்கெல்லாம் சக்திகள் குறைச்சலாக இருக்குது. இந்த சமயத்தில் வேத பாராயணம் பண்ணி அவளுக்கு சாநித்தியத்தை கொடுக்கணும் அப்படின்னு எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக அப்படின்னு வேதத்தையே மூச்சு காத்தா இருக்கக்கூடிய பகவான் அவளுக்கு அந்த சாநித்தியத்தை கொடுக்கக்கூடிய இந்த காலங்கள், இந்த மார்கசீர்ஷ மாதம் இருக்கிறதுலே மாசங்களிலேயே ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னா மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு இந்த மார்கசீர்ஷ மாசமாகவே நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்கார். காயத்ரி சந்தசாமியகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதுனாம் குசுமாகரஹா அப்படின்னு ரித்துக்களிலேயே நான் வசந்த ருதுவாக இருக்கேன், சந்தஸ்களிலேயே நான் காயத்ரி சந்தஸா இருக்கேன், மாசங்களிலேயே நான் மார்கழி மாசமாக மார்கசீர்ஷ மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வசந்த ருது அப்படின்னா நமக்கு தெரியறது ரொம்ப விசேஷமான ஒரு காலம் அப்படின்னு தெரியறது. அதே மாதிரி காயத்ரி சந்தஸே அப்படின்னா சந்தஸ்லேயே உயர்ந்த சந்தஸே அப்படின்னு நமக்கு தெரியறது. அதென்ன மார்கசீர்ஷ மாசமாக நான் இருக்கேன். இன்னும் எத்தனையோ மாசம் இருக்கே, சித்திரை வைகாசி எத்தனையோ விசேஷமான மாசங்கள் இருக்கே, மார்கசீர்ஷமாக நான் இருக்கேன். ஏன் இருக்கேன் அப்படின்னா இந்த மார்கசீர்ஷ மாசம்தான் தேவதைகளுக்கு உஷக்காலம். அந்த ஒரு உஷக்காலத்தில் பண்ணக்கூடிய ஒரு இதுவோ ஜபமோ ஒரு வேத பாராயணமோ ஒரு தியானமோ அதை காட்டிலும் உஷக்காலத்தை காட்டிலும் ஒரு உயர்ந்த காலம் ஒன்று எப்பயுமே கிடையாது. காலங்காத்தால நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த விடியறதுக்கு முன்னாடி அந்த 3:30 மணிலேருந்து அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோமே அந்த காலத்தில் நம்ம என்ன அனுஷ்டானம் பண்ணுறோமோ அது நமக்கு உடனே சித்திக்கும். அப்படியே அந்த காலமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் அவர் மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு தேவதைகளுக்கெல்லாம் உஷக்காலமாக இருக்கக்கூடிய அந்த காலமாகவே நான் இருக்கேன் அப்படின்னு கீதையில் பகவான் சொன்னபடி இந்த மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் முழுக்க 2 மாதம் தொடர்ந்து 60 நாளாக அவிச்சின்னமாக ஒரு நாள் கூட விடாம இந்த வேத பாராயணம் நடந்து வந்திருக்கு. அதே மாதிரி தேசே காலேச்ச பாத்திரேச்ச அப்படின்னு சொல்லப்படி 2 பேரை வச்சிருந்து 4 பேரை வச்சிருந்து ஒரு வேத பாராயணம் நடத்துறதே எவ்வளோ பெரிய சிரமம். அதுவும் சம்ஹிதா பாராயணம் நடத்துறதே எவ்வளோ பெரிய சிரமம். அதை நிர்வாகம் பண்ணணும், அவளுக்கு தேவையான வஸ்துக்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், இட சௌகரியங்கள் இருக்கணும், இப்படி வரவா நல்லவா சொல்றவாளா இருக்கணும், நமக்கு அனுகூலமா இருக்கணும். அப்படி இருக்கிறச்ச 25 வேத கணபாடிகளை வச்சுட்டு 25 வித்வான்களை வச்சுட்டு இந்த வேத பாராயணம் ரொம்ப விமர்சையா அவர் அத்தியக்ஷர் ஆனந்த ராம கணபாடிகள் அப்படின்னு ஆனந்த ராமகிருஷ்ண கணபாடிகள் அப்படின்னு இந்த பாடசாலை வாத்தியார் ரொம்ப எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சஞ்சலமும் இல்லாமல் ஒரு நிர்வாகத்தை பற்றி ஒரு கவலையெல்லாம் பண்ணல, உட்காந்தா அவர் மாட்டு பாராயணத்தை உட்காந்துருக்காரு, அது மாட்டு காரியங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே போகிறது. அப்படி எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி அப்படியே அவரும் உட்காந்து இந்த பாராயணத்தை முழுக்க சம்பூர்ணமாக கலந்துண்டு இந்த பாராயணத்தை இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப இந்த வேதம், இந்த வேத அத்தியனம் இந்த பாடசாலை நிறையா குழந்தைகள் இப்போ அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா. 30 குழந்தைகள் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா.
பாடசாலையில் படிக்கிற காலத்திலேருந்தே அவர் வந்து அத்தியாபனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கிரமம் முடிச்சுட்டு கன ஆரம்பிக்கிற சமயத்திலேயே அவர் இந்த பக்கம் வந்து பாலசிக்ஷை அத்தியாபனமும் ஆரம்பிச்சுட்டார். அதனால சின்ன வயசுலயே அவர்கிட்ட பூர்த்தி பண்ண கனபாடுகளே இப்ப 10 பேர் வந்துட்டார். 10 கனபாடுகள் அவர்கிட்ட பூர்த்தி பண்ணி அவெல்லாமும் இந்த பாராயணத்துல வந்து கலந்துண்டு ரொம்ப ஒரு ஸ்ரத்தையா ஒரு ஈடுபாடோட அவளோட வேத பாராயணம் அந்த கேட்டாலே தெரியுது. நம்ம இத்தனை நாளா அந்த வேத பாராயணம் தொடர்ந்து கேட்டுன்னு வந்துட்டு இருக்கோம். அதை கேட்டாலே தெரியுது ரொம்ப ஒரு ஸ்ரத்தையா ஈடுபாடோட அழகா வந்து ஒரு விஷயங்கள்லாம் என்னென்ன வருது அதில் வர விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு அழகா வந்து ஜம்முன்னு இந்த வேத பாராயணத்தை வந்து அவ வந்து நமக்கு நடத்தி கொடுத்துருக்கான். இப்போ நம்ம வேத அத்தியனம் பண்றோம், அத்தியாபனம் பண்றோம். இப்படி இந்த இந்த கனபாராயணத்துக்கு உண்டான பலன் நம்ம நிறைய இதை பத்தி நம்ம கேட்டிருக்கோம். சம்ஹிதா பாடமாத்திரேன எத்பலம் ரோச்சிதே புதைஹி. அதே மாதிரி ஜட்டா பாராயணம் பண்ணா 1000 மடங்கு பலன். ஜட்டாயாந்து சஹஸ்ரகம் கனபாடா அனந்த பலமஸ்னுதே அப்படின்னு அதுக்கு அந்த பலனுக்கு வந்து எல்லையே கிடையாது அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அத்தியாபன கிரமத்துல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கனபாராயணம் பண்றதுக்கு அனந்தமான பலன். இந்த கனபாராயணம் 1 மணி நேரத்துக்கு 10 பஞ்சாயத்து தான் பாராயணம் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. நேரத்துல எத்தனையோ 4610 பஞ்சாயத்து இருக்கு. அதுல சம்ஹிதா போஷன்ல 2198 பஞ்சாயத்து இருக்கு. அதுல 10 பஞ்சாயத்து தான் 1 மணி நேரத்துக்கு வேத பாராயணம் கனபாராயணம் பண்ண முடியும். ஆனா சம்ஹிதா பாராயணம் பண்ணா 100 பஞ்சாயத்து பாராயணம் பண்ணலாம் 1 மணி நேரத்துக்கு. ஆனா இந்த அத்தியன கிரமம் எப்படி இருக்கு அப்படின்னா கனபாடம் ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து அத்தியனம் பண்ணலாம். 6 மாசத்துல கன போஷணையே வந்து பூர்த்தி பண்ணிடலாம். ஆனா அத்தியன கிரமத்துல 1 மணி நேரத்துக்கு 100 பஞ்சாயத்து பாராயணம் பண்ண முடியும் மூலத்தை. ஆனா அந்த மூலம் முழுக்க அத்தியனம் பண்ணி முடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆகுது. இந்த கனபாராயணம் பண்ற நேரம் பார்த்தேன்னா 1 மணி நேரம் பண்ணா 10 தான் ஆறுது. ஆனா அத்தியனம் 6 மாசத்துல பூர்த்தி ஆயிடுறது. இந்த மூல அத்தியனம் இருக்கு. இந்த மூல அத்தியனம் நம்ம வந்து பாராயணம் பண்றதுக்கு நிறைய பாராயணம் பண்ற மாதிரி இருக்கு. 2 நாள்ல மூல பாராயணம் 4 நாள்ல மூல பாராயணம் பூர்த்தி பண்ணிடலாம் சம்ஹிதா சாக்கை சேர்த்து பண்ணா. ஆனா அதை அத்தியனம் பண்றதுக்கு 6 வருஷம் நமக்கு வந்து தேவைப்படுறது. அப்படி அவ வந்து அக்ஷராபியாசத்திலேருந்து அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு அப்படி ஒன்னொன்னும் அவளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் விடாம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எல்லாரையும் வந்து ஆச்சாரமாக வளர்த்து எல்லாருக்கும் இன்னும் லௌகீக பாடங்கள்லாம் அவளுக்கு வந்து 12th வரைக்கும் எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாரும் எக்ஸாம் பூர்த்தி பண்ணி சாஸ்திர அத்தியனம் பண்ணி ஒருத்தர் வந்து சம்ஸ்கிருத காலேஜில் BA முடிச்சு இப்படி அவள் வந்து எல்லா விதமாகவும் அந்த குழந்தையில கைடு பண்ணி அவள்லாம் ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமாக ரொம்ப நன்னா பஞ்சாயத்து சொல்லிட்டு வந்துருக்கா. இன்னும் மேலே மேலே பல வித்தியைகள்லாம் அவள் வந்து அத்தியனம் பண்ண போறா. இந்த வேதாத்தியனம் இப்போ அத்தியாபனம் சொல்லணும்னோ இப்போ இந்த அத்தியாபனம் பண்ணுறோம் 10 வருஷங்கள் ஒரு வித்தியை வந்து நம்ம அத்தியாபனம் பண்ணுறோம். 10 வருஷம் அவள் உட்காந்து அதை வந்து திரும்ப சொல்லி அதை வந்து வாத்தியார்த்தை ஒப்பிச்சு லெட்டர் பண்ணி ஒரு வருஷம் பரீட்சை கொடுத்து இவ்வளோ பரிசிரமப்பட்டு நம்ம எல்லாமும் சரி ஒரு அவளுக்கு உண்டான அந்த அத்தியாபனத்துக்கு தேவையான ஒரு வஸ்துக்கள்லாம் நம்ம வாங்கி கொடுத்து ஒரு அரிசி பருப்பு என்ன முடியுமோ நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாருமா சேர்ந்து தானே ஒரு வேத பாடசாலை நடக்கிறது. இந்த வேத அத்தியனம் அதனால வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வேத அத்தியனம் பண்றதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கிறது? இந்த அத்தியனத்துக்கு நம்ம வந்து ஒரு உபகாரம் பண்றதுனால ஒரு சத்காரம் பண்றதுனால ஒரு தானம் பண்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிறது அப்படின்னா இத்தனை வருஷம் அத்தியனம் பண்ணோமோ இத்தனை வருஷம் அத்தியனம் பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு சமையல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து வஸ்துக்கள்லாம் ஒரு சேகரித்து வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அரிசி தேவை, பருப்பு தேவை, எண்ணெய் தேவை, சமையலுக்கு என்னென்ன சாமான்கள் தேவையோ அது எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிறோம். அதை சேகரித்து வச்சுக்கிறதுனால பலன் கிடைச்சிருமா அப்படின்னா அதை சேகரித்து வச்சுக்கிறதுனால பலன் கிடைக்காது. அதுக்கப்புறம் சமையல்னு ஒன்று பண்ணணும். சமையல்னு ஒன்று பண்ணி முடிச்சாதான் அந்த ஒரு பாயசத்தை நம்ம வந்து சாப்பிட்டு அந்த இதை நம்ம வந்து பலன் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். வெறும்ன விஷயத்தை சேகரிச்சுக்கிறதுனாலே நம்மளால பலன் அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு அத்தியனம் பண்ண அந்த போஷனை ஒரு வேத பாராயணம். இந்த வேத பாராயணம் பண்ணாதான் அந்த சமையல், அதை பண்ணாதான் அந்த பலனை வந்து நம்ம அந்த பாயசத்தை நம்ம அந்த பலனை நம்மளால அனுபவிக்க முடியும். அந்த பலன் யாருக்கு போய் சேரும்? சமையல் பண்றவாளுக்கா பலன் வந்து சேரும்? சமையல் பண்றவாளுக்கு பலன் வராது. யார் அந்த வஸ்துக்கள்லாம் வாங்கி கொடுத்தாலோ, யார் அதுக்கு எல்லாம் உபகாரமா இருக்காலோ அத்தனை பேருக்கும் அந்த பலன் வந்து சேரும். இந்த லோகத்துக்கே அந்த பலன் வந்து சேரும். இந்த வேத பாராயணத்தோட பலனானது
லோகத்துக்கே வந்து சேர்றது. இந்த யாகங்கள்லாம் பண்றோம்னா இந்த யஜ்ஞங்கள்லயே ரொம்ப ஒரு வசத்தியான யஜ்ஞம் எது அப்படின்னாக்கா, மகரிஷிகள்லாம் வந்து தபஸ் பண்ணி அதை வந்து அவ கண்டுபிடிச்சிருக்கா. கிருஷ்ண யஜுர்வேதத்துல ஆரண்யகத்துல இது சம்பந்தமான அந்த விஷயங்கள் வருது. அதை பத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்ப சொல்ல போறோம். ஆரண்யகத்துல 2வது பிரஷ்னத்துல அவ வந்து சஹவை தேவானாஞ்ச அசுரானாஞ்ச அப்படின்னு மந்திரங்கள் ஆரம்பிச்சு ஒரு யஜ்ஞோபவீத தாரணம் அதை பத்தி சொல்லி, அதுக்கப்புறம் சந்தியாவந்தன மந்திரங்கள் அதை பத்தி சொல்லி, அதுக்கப்புறம் கூஷ்மாண்ட ஹோமம் அப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தி பண்ணிக்கூடியதான எல்லா விஷயங்களும் சந்தியாவந்தனம் பண்ணா நம்ம சுத்தியாகும், பாபங்கள்லாம் போறது. அதே மாதிரி கூஷ்மாண்ட ஹோமம் நம்ம பாபத்தெல்லாம் போகிறதுக்கு நம்மளை சுத்தி பண்றதுக்காக இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவ வந்து இந்த பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு யஜ்ஞங்கள்லயே வசத்தியான ஒரு விஷயம் அப்படின்னா பிரம்ம யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞேன யக்ஷ்யமானஹா அப்படின்னு ஒரு அனுவாகம், ஒரு பஞ்சாதி ஆரம்பிக்கிறது. நம்ம 4000 சொச்சம் பஞ்சாதி இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒரு பஞ்சாதியில இந்த பிரம்ம யஜ்ஞம்னா எப்படி அதை பண்ணணும், எப்படி அந்த பிரம்ம யஜ்ஞத்தை சொல்லணும், அதனால என்ன பலன் கிடைக்கிறது, அதனால நமக்கு என்ன பலன், லோகத்துக்கு என்ன பலன், எல்லாத்தையும் விஸ்தாரமாக அவ வந்து வேதத்திலேயே எடுத்து சொல்லியிருக்கு. இந்த பிரம்ம யஜ்ஞம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பிரம்ம யஜ்ஞத்தை அவ வந்து முதல்ல மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறா. அஜான ஹவை புருஷ்ணீகிஸ் தபஸ்யமானான் பிரம்மஸ்வஜம்போப்யான ரிஷத்தரிஷஜோ பவன் தத்ருஷீநாம் ரிஷித்வந்தான் தேவதாமுபாதிஷ்டந்த யஜ்ஞகாமாஸ்ஸ ஏதம் பிரம்ம யஜ்ஞமபஷ்யன் தமாஹரன் தேனாயஜந்த அப்படின்னு இந்த சிருஷ்டியோட ஆரம்ப காலத்திலேயே உண்டான அந்த பிராமணர்கள், தபோதனர்கள், அவ தபஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த மகரிஷிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து எல்லா காமங்களும் சித்தியாகிறதுக்கு சர்வ காம சித்தியர்த்தம் அப்படின்னு எல்லா நம்மளோட அத்தனை காமங்களும் தர்மா விரோதேன சிந்தித்த சகல மனோரசாவாப்தியர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லா ஒரு நம்மளோட காமங்களும், அதாவது இந்த லௌகீக ஆசைகள்ல பரம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மார்க்கத்துல எந்த காரியங்கள், எந்த யஜ்ஞத்தை பண்ணா நம்ம வந்து அந்த தத்துவத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவெல்லாம் வந்து தபஸ் பண்ணி மகரிஷிகள்லாம் தெரிஞ்சுட்டு யஜ்ஞதான் தேவதாமுபாதிஷ்டந்த யஜ்ஞகாமாஹ ச ஏதம் பிரம்ம யஜ்ஞமபஷ்யன். பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கிற ஒரு யஜ்ஞத்தை அவ வந்து கண்டுபிடிச்சா. அவளோட தபஸ் திருஷ்டினால பிரம்ம யஜ்ஞம் அப்படின்ற ஒரு யாகத்தை அவ வந்து கண்டுபிடிச்சா. அந்த பிரம்ம யஜ்ஞம் எடுத்துட்டு தேனாயஜந்த அதனால ஹோமம் பண்ணலாம். அப்படின்னா பிரம்ம யஜ்ஞம்னா என்ன, அது ஒரு வஸ்துவா, அதை எடுத்துட்டு எப்படி ஹோமம் பண்றது, அது எப்படி இருக்கும், அதுக்கு என்ன கரண்டி உண்டா, எதனால ஹோமம் பண்றது அப்படின்னா அது அடுத்தடுத்த இடத்துல அவ சொல்லிட்டே வரா. யத்ஸ்வாத்யாயமதீயீதே காமப்யசய்யதுஸ்ஸாமவாதத் பிரம்ம யஜ்ஞஸ் சந்திஷ்டதே. பிரம்ம யஜ்ஞம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்வாத்யாயஹ, அந்த அத்தியனம் பண்ண அந்த வேத மந்திரம் இருக்கே, அந்த வேத மந்திரத்தை திரும்ப சொல்றது. அந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அந்த மந்திரங்களை திரும்ப சொல்லிட்டே இருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஸ்வாத்தியாயம் பேரு. அந்த திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பேர் தான் பிரம்மயஜ்ஞம் பேரு. அந்த பிரம்மயஜ்ஞத்தோட விதானங்கள் சொல்லியிருக்கா, எப்படி அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விதானங்கள் சொல்லியிருக்கா. அந்த விதானங்கள் இப்ப சொல்ல போறோம். யத்ஸ்வாத்யாயமதீயீதே காமப்யசய்யதுஸ்ஸாமவாதத் பிரம்ம யஜ்ஞஸ் சந்திஷ்டதே. இப்ப பிரம்மயஜ்ஞம் அவ எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்கா, அவ அந்த தபஸ் திருஷ்டினால எப்படி கண்டுபிடிச்சு மகரிஷிகள் நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம். பிரம்மயஜ்ஞம்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்வாத்தியாயம் அப்படிங்கிறது தான் பிரம்மயஜ்ஞம். நம்ம அத்தியனம் பண்ண வேதத்தை சொல்றது, அதுக்கு பேர் தான் பிரம்மயஜ்ஞம் அப்படின்னு பேரு. இப்ப பாராயணம் பண்ணோமோ அந்த மாதிரி அந்த அத்தியனம் பண்ண வேதத்தை திரும்ப ஸ்வாத்தியாயம் திரும்ப சொல்றது, அதுக்கு பேர் தான் பிரம்மயஜ்ஞம் அப்படின்னு பேரு. இந்த பிரம்மயஜ்ஞம் அப்படின்னா அதை எப்படி பண்ண போறோம்? பிரம்ம யஜ்ஞேன யக்ஷ்யமானஹ. யஜ்ஞம்னா நமக்கு தெரியும், யாகம், ஹோமம். யஜ்ஞத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, யஜ பூஜாயாம் அப்படின்னு. அதை பூஜை பண்றது அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த பிரம்மத்தை பூஜை பண்றது. அது பூஜை பண்றதுன்னா எப்படி பண்றது? புஷ்பத்தை வச்சுன்னு பண்றதா? ஹோமம் பண்றதுன்னா எப்படி பண்றது அப்படின்னா அதுக்கு விதானங்கள்லாம் அவ சொல்லித்தர. பிரம்ம யஜ்ஞேன யக்ஷ்யமானஹ
प्राच्यान् दिशि ग्रामादथतिर्दर्शः उदीच्यां प्रागुदीच्यां वा उदित आदित्ये दक्षिणत उपवीयोपविश्य हस्तावनित्य त्रिराचामेते विपरिवृज्य सकृदुपस्पृश्य शिरश्चक्षुषी नासिके श्रोत्रे हृदयमालभ्य அப்படின்னு இந்த பிரம்மயஜ்ஞம் எப்படி பண்ணணும், அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா, பிராச்சியா கார்த்தால எழுந்திரிச்ச உடனே பிராதஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஆத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இது லோகோபகாரமான மந்திரம் இல்லையா வேதங்கள். வேதம் சொன்னா லோகத்துக்கே க்ஷேமம் ஏற்படும் அப்படின்றனால இவ ஆத்துல பண்ற சந்தியாவந்தனம் மாதிரி கிடையாது. இங்க இருந்து கிளம்பி இந்த கிராமத்தை விட்டு கிளம்பி வெளில நகர்ந்து போனோமா. பிராச்சியான் திசி கிராமதர்ஷா எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா நடந்து போயிட்டே இருக்கணுமா. கிழக்க நோக்கி போனா உதீச்சியாம் பிராகுதீச்சியாம் வாஹ அப்படின்னு கிழக்க நோக்கியோ இல்ல வடக்கு நோக்கியோ இல்லைன்னா ஈசான திக் பாகத்தை நோக்கியோ அப்படியே நடந்து போகணுமா. ஆத்துல இருந்து கிளம்பி எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா திரும்பி பார்த்தா ஆத்தோட கூரை தெரியக்கூடாதான். அச்சதிர்தர்ஷா நம்ம ஆத்தோட மேல் கூரை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கணும். அங்க போய் ஒரு சுத்தமான பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து அங்க உட்கார்ந்துருக்கணும். உதீத்யாம் உதித ஆதித்யே சூரியோதயம் ஆனதுக்கு அப்புறம் சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் சந்தியாவந்தனம் அந்த உபாசனங்கள் அதெல்லாம் உஷ காலத்தை பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் முடிச்சுண்டு தட்சிணத உபவீயோ பவிஷ்ய அப்படின்னு யோக வஸ்திரம் பூனல சரியாக போட்டுண்டு யோக வஸ்திரம் போட்டுண்டு உட்கார்ந்துண்டு ஹஸ்தாவ வணிச்சிய கையை அளமிட்டு சுத்தமாக கையை நன்னா அளமிண்டு திரிராச்சாமேது 3 தரம் ஜலம் குடிக்கிறது வழக்கம். இதெல்லாம் இந்த பிரம்மயஜ்ஞம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடியது தான். அதோட விதானங்கள் நம்மளும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சொல்லிட்டு இருக்கோம். திரிராச்சாமேது அப்படின்னு 3 தரம் ஜலம் குடிப்பா. ஓம் ஓம்னு சொல்லி கொடுக்கிறது வழக்கம். சாதா வெறும்னையும் குடிப்பா. திரிராச்சாமேது ஆசமனம் பண்ணிட்டு ஒரு தரம் கையை நம்பிக்கணும். அதுக்கப்புறம் விப்பரிவிருஜ்ய அப்படின்னு அந்த உதட துடைக்கிறது. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், எதுக்கு ஹஸ்தாவ வணிச்சிய கை எதுக்கு கிளம்பணும், எதுக்கு 3 தரம் ஜலம் குடிக்கணும், எதுக்கு உதட துடைக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி பலன் சொல்ல போறேன். இதெல்லாம் பண்றதுக்காக இதெல்லாம் இந்த கர்மாங்கமாக செய்யக்கூடிய செயல். இந்த செயல்லாம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்ல போறேன். விப்பரிவிருஜ்ய சக்ருதுபஸ்பிருஷ்ய அதுக்கப்புறம் ஜலத்தை தொட்டு சிரசை தொடுறது. சிரஹா சக்ஷுஷி நாசிகே ஸ்ரோத்ரே ஹிருதயமாலப்ய அப்படின்னு சொல்லிட்டு அதோட பலன் சொல்றார். யத்ரி ராஜாமதி தேனர்ச்ச ப்ரீநாதி 3 தரம் ஆச்சமனம் பண்றோமே. ஆச்சமனம் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரிக்வேதங்கள் திருப்தி அடையலாம். தேனர்ச்ச ப்ரீநாதி ரிக்வேதம் திருப்தி அடையிறதுனா என்ன, அந்த ரிக்குகள்ல உள்ள தேவதைகள் அந்த ரிக்குகள்ல உள்ள தேவதைகள்லாம் திருப்தி அடைகிறாராம். தேனர்ச்ச ப்ரீநாதி யத் விப்பரிவிருஜதி தேன யஜூகும்ஷி யஜுர்வேத தேவதைகள்லாம் திருப்தி ஆறாராம் அந்த வாயை துடைக்கிறதுனால. தேனர்ச்ச ப்ரீநாதி யத் சக்ருதுபஸ்பிருஷதி தேன சாமானி அப்படின்னு கையை அலம்பிக்கிறதுனால சாமவேத தேவதைகள்லாம் பிரீத்தி ஆறாராம். தேன சாமானி யத் சவ்யம் பாணிம் பாதௌ ப்ரோக்ஷதி யத் சிரச்சக்ஷுஷி நாசிகே ஸ்ரோத்ரே ஹிருதயமாலபதே தேன இந்த வரிசையா சொல்லிட்டே வந்தோம். சவ்யம் பாணிம் பாதௌ ப்ரோக்ஷதி சிரஹா சக்ஷுஷி நாசிகே ஸ்ரோத்ரே ஹிருதயமாலபதே இதுக்கு வரிசையா சொல்லிட்டே வர. சவ்யம் பாணிம் பாதௌ ப்ரோக்ஷதி சவ்யம் பாணிம் பாதௌ ப்ரோக்ஷதி சிரஹா சக்ஷுஷி நாசிகே ஸ்ரோத்ரே ஹிருதயமாலபதே அப்படின்னு சொல்லி தேன அசர்வாங்கிரசோ பிராமணானி இதிஹாசான் புராணானி கல்பான் காதா நாராசகும்சி அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் நம்ம ஒன்னொன்னு அன்வயம் பண்ணிக்கணும். சவ்யம் பாணிம் பாதவோ புரோக்ஷதி அப்படின்னா அதர்வண வேதம் திருப்தி அடைகிறது. அதுக்கு அடுத்தது சிரஹா அப்படின்னா அடுத்தது பிராமணங்கள் இதிஹாசங்கள் புராணங்கள் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச பேர் தான். பிராமணம் அப்படின்னா என்னன்னா இந்த வேதங்களிலேயே விதி வாக்கியங்கள்னு உள்ளதெல்லாம் பிராமண வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம். பிராமணம்னா சாகைக்கும் பிராமணம் அப்படின்னு ஒரு பேரு. இந்த விதி வாக்கியங்களுக்கெல்லாம் வாயவ்யக்கு ஸ்வேதமாலபேத அப்படின்னு இந்த யாகத்தை நீ பண்ணு அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் பிராமண வாக்கியம்னு பேரு. அப்படி பிராமணான இதிஹாசங்கள்ல நமக்கு தெரியும், புராணங்களும் நமக்கு தெரியும். புராணான காதா நாராசகும்சி
சீஹி. இந்த காதாஹா அப்படின்னா அதுவும் இந்த வேத மந்திரங்களுக்குள்ளேயே வரக்கூடிய சில சில பாகங்கள் தான். இது காயதி அப்படின்னு காயேது அப்படின்னு சில இடத்துல மந்திரங்கள்லாம் வரும். யமகாதா பிப்பரி காயதி அப்படின்னு வருதுன்னா காயதி அப்படின்னு எந்த இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் காயதி காயேது அப்படிங்கலாம் மந்திரங்களுக்குள்ள வருதோ வேதங்களுக்குள்ளேயே வருதோ அதுக்கெல்லாம் காதாஹா அப்படின்னு பேரு. அப்புறம் நாராசகம் சீஹி, நராசகம்சன்ற வார்த்தை எந்த மந்திரங்களோட சேர்ந்து சேர்ந்து வருதோ அது அந்த மந்திரங்களுக்கெல்லாம் நாராசகம் சீஹி அப்படின்னு பேரு. இதை தனியா எடுத்து சொல்லியிருக்கா, எதுக்காக எடுத்து சொல்லியிருக்கா அப்படின்னா இதுவும் மந்திரங்களுக்குள்ளேயே அடக்கம்னா பிராமண பாகத்துக்குள்ளேயே இதுவும் அடங்கி இருக்குதான். இருந்தாலும் காதாஹா நாராசகம் சீஹின்னு தனியா எதுக்கு எடுத்து சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த காதா நாராசகம் சீஹி ரொம்ப விசேஷமான பலன் உண்டு. அதுக்காக அதை தனியா எடுத்து அவ வந்து காமிச்சிருக்கா. காதா நாராசகம் சீ ப்ரீநாதி. இப்போ என்னாச்சு, கையளமிண்டு கை காலெல்லாம் தொடச்சுட்டு எல்லாம் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணோம், தர்பானாம் மகதுபஸ்தீர்ய உபஸ்தம் கிருத்வா பிராங்காசீனஹ அப்படின்னு நிறைய தர்பைகள்லாம் போட்டு அந்த தர்ப மேல தான் உட்காந்துக்கணும். பிரம்மயஜ்ஞம் சொல்றச்சே எப்படி சொல்லணும், வேதம் சொல்றச்சே எப்படி சொல்லணும் அப்படின்னா நிறைய தர்பைகள்லாம் போட்டு அந்த தர்ப மேல நம்ம உட்காந்துக்கணும். பிராங்காசி தர்பானாம் மகதுபஸ்தீர்ய உபஸ்தம் கிருத்வா பிராங்காசீனஹ கிழக்கு முகமாக உட்காந்துக்கணும். ஆசீனஹா எப்படி உட்காந்துக்கணும் அப்படின்னா இந்த வலது காலை தூக்கி இடது தொட மேல போட்டுட்டு உட்காந்துக்கணும். எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டே வர. ஒரு வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு மந்திரத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் அதில் முன்னாடி நம்ம செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த வேத அத்தியனம் ஆரம்பிக்கும். அப்படி பிராங்காசீனஹா அப்படின்னு அந்த வலது காலை எடுத்து இடது தொட மேல போட்டு உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஆரம்பம். ஸ்வாத்யாயமதீத. இந்த அத்தியனம் நமக்கு தெரியும். ஸ்வாத்தியனம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்வசாக்கைய அத்தியனம் பண்றது ஸ்வாத்தியனம்னு பேர். பொதுவா அத்தியனம் அப்படின்னா எதை அத்தியனம் பண்ணாலும் வேதாத்தியனம் தான். ஸ்வாத்தியாயம் அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்டதான சாகை. நமக்கு விதிக்கப்பட்டதான சாகை எது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸ்வஸ்ய பிதா பிதாமகா, நம்மளுடைய அப்பா நம்மளுடைய தாத்தா அவெல்லாம் எந்த வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு வந்தாலோ எந்த சாகா எந்த பரம்பரையில் அவெல்லாம் வந்திருக்காளோ அந்த சாகையை சுவாத்தியாயம் பண்ணணும். அந்த சாகையை அத்தியனம் பண்றது அதுக்கு தான் சுவாத்தியாயம்னு பேர். சாயாச்சாரியர் பாஷ்யத்தில் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எந்த சுவாத்தியாயம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க. ஸ்வஸ்ய பிதா பிதாமகா அவெல்லாம் எந்த வேத சாகை எந்த பரம்பரையை ஆசிரியச்சுன்னு வந்தாலோ அதே பரம்பரையில் வந்த நாம அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி அதை முதல்ல சுவாத்தியாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேதத்துக்கு போகணும். அப்படி சுவாத்தியாயமதீத அபாம்பா ஏஷோஷதி நாகும் ரசோயத் தர்பாசரசமேவ பிரம்ம குருதே. அதென்ன தர்பாசனத்தில் உட்காந்துக்கணும், பலகால உட்காந்துக்கூடாதா, இல்லை தரையில் உட்காந்துக்கூடாதா, இல்லை வேற ஏதாவது விசேஷமான ஆசனங்கள்லாம் இருக்கும், இல்லை ஒரு பீட்டம் போட்டு அது மேலே உட்காந்துக்கூடாதா, அது என்ன தர்பையை போட்டுன்னு உட்காந்துக்கணும். எதனால் தர்பையில் உட்காந்துக்கிறது அப்படின்னா அந்த தர்பைக்கு அவ்வளோ விசேஷம். அந்த தர்பையை பற்றி சொல்கிறேன். அபாம்பா ஏஷோஷதி நாகும் ரசோயத் தர்பாஹ சரசமேவ பிரம்ம குருதே. அந்த தர்பை இருக்கே அது ரொம்ப பவித்திரமானது. அந்த தர்பங்கிறதே ஜலத்தோட ஒரு பரிமாற்றம் தான். அது ஜலத்தோட ஒரு பாகம் தான் அந்த தர்பங்கிறது. தாசாயன்னேத்யயக்ஞியகும் சதேவமாசி ததபோதக்ராமத்தே தர்பா அபவன் அப்படின்னா அந்த தர்பங்கிறது இந்த ஜலத்துல இருக்க ஒரு சுத்தமான ஒரு பகுதி, ஒரு தேவதா ஒரு யஜ்ஞ சம்பந்தமான ஒரு பகுதி, ஒரு தேவதா ஸ்வரூபமான ஒரு பாகம், அந்த ஜலத்துல இருக்க ஒரு பாகம். அந்த பாகம் ஜலத்திலிருந்து வெளில வந்துதான். ததபோதக்ராமத் தே தர்பா அபவன். அது வெளியில வரும்போது எப்படி வந்ததுன்னா தர்பைகளா வந்தது. இல்ல தர்பை எப்படி இருக்குன்னா அவ வெளியில வந்து அந்த ஸ்வரூபமா இருக்கு. அது நம்ம ஜலத்திலேருந்து வந்த பாகம் தான். ஜலத்திலேருந்து வந்த அந்த தேவதா ஸ்வரூபமான ஒரு யஜ்ஞ சம்பந்தமான ஒரு பாகம் அதுதான் வந்து தர்பைகளா வந்துதான். அப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது யஜ்ஞம் இல்லையா, பிரம்ம யஜ்ஞம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த யஜ்ஞ சம்பந்தமான அந்த தர்பை அதை வச்சுட்டு பண்றச்ச இந்த காரியம் இன்னும் பவித்திரமாக மாறுறது. அந்த தர்பையில உட்காந்து யார் அந்த பிரம்ம யஜ்ஞத்தை சொல்றாளோ அனுஷ்டானம் பண்றாளோ அவளோட ஒரு வேதத்துக்கு ஒரு வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி
அபாம்பா ஏஷ ஓஷதீனாகும் ரசோயத்தர்பாஸ் சரசமேவ பிரம்ம குருதே தட்சிணோத்தரௌ பாணி பாதௌ கிருத்வா ச பவித்ரௌ அப்படின்னு இந்த கையை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இடது கையை வலது தொட மேல இப்படி மேல்முகமா பார்த்த மாதிரி வச்சுக்கணும். வலது கையை இந்த கைக்கு மேல இப்படி கீழ்முகமா பார்த்த மாதிரி அப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். கைகள்ல பவித்திரம் போட்டுன்னு சொல்லணும். தர்பையினால ஆன பவித்திரத்தை கையில போட்டுண்டு இப்படி இத்தனை நியமங்கள் ஒரு வேதாத்தியனத்துக்கு ஒரு பிரம்ம யஜ்ஞத்துக்கு அவ சொல்லிட்டு வரா. தட்சிணோத்தரௌ பாணி பாதௌ கிருத்வா ச பவித்ரா ஓமிதி பிரதிபத்யதே ஏதத்வை யஜுஸ்த்ரயீம் வித்யாம் பிரத்யேஷா வாக் ஏதத் பரமமக்ஷரம் ஓம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறச்ச முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா முதல்ல ஓம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். இந்த ஓம் என்னன்னா ஓ ஏதத்வை யஜுஸ்த்ரயீம் வித்யாம் த்ரயீம் வித்யாம் மூணு வேத ஸ்வரூபமாக அது இருக்கு. இது நம்ம பல இடத்துல கேள்விப்பட்டிருவோம். இந்த ஓம்காரம் அப்படின்னா அகார உகார மகார மூணு வேத ஸ்வரூபமாக இருக்கு. அகாரம்னா ரிக்வேதம், உகாரம்னா யஜுர்வேதம், மகாரம்னா சாமவேதம் அப்படின்னு நம்ம பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்த. அந்த விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா இங்க யஜுர்வேதத்துல இந்த இடத்துல ஆரண்யகத்துல இருக்கு. ஏதத்வை யஜுஸ்த்ரயீம் வித்யாம் பிரத்யேஷா வாக் ஏதத் பரமமக்ஷரம். அந்த ஓம்காரத்தை பத்தி அத்தனை உபனிஷத்துக்கள்லயும் நம்ம தைத்திரியுல ஓமிதி பிரம்ம அப்படின்னு அந்த ஓம்காரம் தான் அந்த பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு எல்லா உபனிஷத்துக்கள்லயும் எல்லா மகர்ஷிகளும் அதை பத்தி சொல்றார். ஒரு மகர்ஷி என்ன சொல்றார்? பிருத்திவியந்தரிக்ஷம் தேவோ அகாரம்னா பிருத்திவி, உகாரம்னா அந்தரிக்ஷம், மகாரம்னா தேவர்லோகம் அப்படின்னு மூணு லோகமும் சேர்ந்தது இந்த ஓம்காரம் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பல மகர்ஷிகள் அதை பத்தி பல விதமா அந்த ஓம்காரத்தோட ஒரு உன்னதம், அதோட ஒரு மகத்துவத்தை வந்து பல மகர்ஷிகள் பல இடங்கள்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த ஓம்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியனத்தை ஆரம்பிக்கணும். ததேததிருச்சாப்யுக்தம் அதுக்கப்புறம் ஒரு ரிக்க சொல்லி மேல சொல்லணும். ரிச்சோ அக்ஷரே பரமேப்யோ மனயஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேதுர்யஸ்தன்ன வேதகி விருச்சாகரிஷ்யதி தத்விதுஸ்தஜிமே சமாசதே அப்படின்னு அந்த ரிக்கு இந்த ஓம்காரத்தை சொன்னதுக்கப்புறம் இந்த ரிக்க சொல்லி மேல போகணும். எஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேது. இந்த ஓம்காரம் எப்படி இருக்கு அப்படின்னா மூணு வேத ஸ்வரூபமாக இருக்கு. எல்லா அனைத்து லோகஸ்வரூபமாக இருக்கு. எஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேது. தேவர்கள்லாம் ஆசிரியிக்கக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்வரூபமாகவே இருக்கு. அத்தனை லோகமும் அந்த ஓங்காரத்துக்குள்ளேயே அடங்கி இருக்கு அப்படின்னு அந்த ஓங்காரத்தோட ஒரு இது விஷயங்கள் தான் இந்த ரிக்கிலையும் சொல்றேன். यस्तन्न वेदकि वृथा करिष्यति यैतद्विदुस्त इमे समासतगिति पुत्रीनेव प्रायुङ्क्त भूर्भुवस्वरित्याह एतद्वै वाचः सत्यं यदेव वाचः सत्यं तत्प्रायुङ्क्ताथ सावित्रीं गायत्रीन्द्रिरन्वाः அப்படின்னு பூர்புவஸ்வஹ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஹு புவஹ சுவஹ அதுவும் மூணு வேத ஸ்வரூபமாக இருக்கு, மூணு லோக ஸ்வரூபமாக இருக்கு. பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம்னு மூணு லோக ஸ்வரூபமாக இருக்கு, மூணு வேத ஸ்வரூபமாக இருக்கு. பூன்னா ரிக்வேதம், புவஹன்னா யஜுர்வேதம், சுவஹன்னா சாமவேதம். அப்படியே அந்த பூர்புவஸ்வஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் மேலே போகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தை மூணு விதமா பச்சஹா அர்த்தர்த்தசஹா அனவானம் அப்படின்னு முதல்ல மூணு பாதமாக சொல்றது, அதுக்கப்புறம் ரெண்டு பாதமாக அர்த்தருக்காக சொல்றது, அதுக்கப்புறம் முழுக்க சொல்றது அப்படின்னு பச்சோர்த்தர்த்தசோனவானம் சவிதா ஸ்ரீய பிரசவிதா. இந்த காயத்ரி மந்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்ரீயத்தை, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய விதமா இருக்கு இந்த காயத்ரி மந்திரம். அப்படியே அந்த ஓம்காரத்தை சொல்லி அந்த பூர்புவஸ்வஹன்ற வியாஹிருதி மகாமந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிரம்ம யஜ்ஞத்தை ஆரம்பிக்கணும். இந்த பிரம்ம யஜ்ஞம் சொல்றதுக்காக ஒருத்தர் எவ்வளோ சிரமப்படுறாரு அப்படின்னா பாடசாலையில் 12 வருஷ காலம் கார்த்தால 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சா ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் பாத்தியார் சொல்ல பேச்சை கேட்டுண்டு கட்டுப்பட்டு என்ன போடுறாலோ அதை சாப்பிட்டுண்டு என்ன அப்பா அம்மாவெல்லாம் தியாகம் பண்ணி ஆற்றுல இருக்க சுகங்கள்லாம் தியாகம் பண்ணி டிவி சினிமா செல்ஃபோன் அத்தனை விஷயங்களையும் தியாகம் பண்ணி இங்கே பாடசாலையே இருந்து குருமுகமாக இந்த வேத அத்தியனம் பண்ணி இந்த வேதாத்தியனோட பலன் எங்க இருக்கு அப்படின்னா பிரம்ம யஜ்ஞத்துல இருக்கு. இந்த
வேத அத்தியனம் பண்றதுனால அந்த சாமான்கள்லாம் முதல்ல சொல்ற மாதிரி அந்த எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருந்து அதை சமைக்கணும் இல்லையா, அதுதான் அந்த பிரம்ம யஜ்யம், இந்த வேத பாராயணம். இதோட பலன் பின்னாடி இப்ப சொல்ல போற. சவிதாஸ்ரிய பிரசவிதாஸ்ரியமேவாப்னோதி. இந்த சவிதா, இந்த சவித்திர தேவதை எப்படி இருக்குன்னா நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொன்னேன். அதோ பிரஜாத எய்வ பிரதிபதா சந்தாகும் பிரதிபத்தியதே அப்படின்னு விஷயம், ரொம்ப விசேஷமாக ஒரு விஷயம் எடுத்து காமிக்கிறார். அதோ அப்படின்னா பிறகு. இப்ப வந்து பிரம்ம யஜ்யத்தோட ஒரு எப்படி அந்த விதானங்கள்ல சொல்லி முடிச்சாச்சு. அதோ பிரஜாத எய்வ பிரதிபதா சந்தாகும் பிரதிபத்தியதே அப்படின்னு பிறகு என்ன பண்ணணும், இப்போ மறுநாள் என்ன பண்ணணும், இன்னைக்கு இந்த விதானத்தில் நான் பிரம்ம யஜ்யம் சொல்லியாச்சு. மறுநாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகமாக பிரஜாத எய்வ ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு விஷயத்தாலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு பிரம்ம யஜ்யத்தை நிறுத்துறோம். ஒரு 100 பஞ்சாதி அப்படின்னு ஒரு விதானங்கள் இருக்கு, ஒரு பிரஷ்னம் சொல்றது அப்படின்னு வச்சுருக்கா, ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும். இப்போ மறுநாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல சொன்ன பாகத்தையே திரும்ப சொல்லணுமா அப்படின்னா பிரஜாத எய்வ பிரதிபதா சந்தாகும் பிரதிபத்திட்டே ஞாபகமாக எங்க நிறுத்தினோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு மறுநாளைக்கு அந்த விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு போகணும். இன்னொரு வேற இடத்துல ஆரம்பிக்க கூடாது. எங்க நிறுத்தினோமோ அந்த இடத்த ஞாபகம் வச்சுட்டு மறுநாளைக்கு அதுலேருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு போகணும். சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம். நடுவில் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச போர்ஷன் உபனிஷத்து எனக்கு நல்லா தெரியும், உத்தரம் சமக்கம் எனக்கு நல்லா தெரியும், அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டு மேலே போகிறது அப்படி பண்ணக்கூடாது. பிரம்ம யஜ்யம் சொல்கிறச்ச ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும். நடுவில் எங்கே நிறுத்துகிறோமோ அந்த இடத்துலேருந்து மறுநாளைக்கு திரும்பி விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். உத்தரம் வந்தாலும் சரி, சமக்கம் வந்தாலும், உபனிஷத்து வந்தாலும் அந்த பாகத்தை கட் பண்ணிட்டு மேலே சொல்கிறது அப்படிங்கிறது கூடாது. தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும். இப்படி ஒரு வேதாத்தியாயி 7 வயசுல பூனல் போட்டு பாடசாலை சேர்ந்த அன்னிலேருந்து ஆரம்பிச்சு தன்னோட ஆயுசு இருக்க வரைக்கும், மூச்சு இருக்க வரைக்கும் தொடர்ந்து இந்த பிரம்ம யஜ்யத்தை சொல்லிட்டு வந்துன்னு இருக்கா. எத்தனையோ பரம்பரையா தொடர்ந்து விடாம இந்த அத்தியனம் பண்ணிட்டு இந்த பிரம்ம யஜ்யத்தை தொடர்ந்து விடாம சொல்லிட்டு இதனால லோகக்ஷேமம் ஏற்பட்டு தேவதைகள்லாம் இதனால பிரீதியாரான் இருக்கு. இந்த யத்யஜோகும் சிக்ருதாஹுதயோ யத்சாமானி சோமாஹுதயோ யதசர்வாங்கிர சோமத்வாஹுதயோ அப்படின்னு அதல் இருக்கு. எதிர்ஷோத்யகீஷ ததாஃப் பய ஆஹுதயः அப்படின்னு இந்த ரிக்வேத அத்தியனம் பண்றதுனால அந்த தேவதைகளுக்கெல்லாம் பயசு பால்னால அவளுக்கு ஹோமம் பண்றாளாம். அந்த மாதிரி யஜ்ஜோகும் சிகிருதாக ஒன்னொன்னு ஆஜ்யத்தினால ஹோமம் பண்றா, சோம ரசத்தினால ஹோமம் பண்றா, ததி மதுனால தேன்னால அவளுக்கு ஹோமம் பண்றா அப்படிங்கிறதுலாம் சொல்லிட்டு வர்றது. இதனால அவ என்ன ஆறன்னா அந்த தேவதைகள்லாம் திருப்தி ஆறாளாம். அவளுக்கு வந்து அந்த க்ஷுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசி வந்து தேவதைகளுக்கெல்லாம் பசி இதனால வந்து நிவர்த்தி ஆறுதான். இந்த வேத மந்திரம் நம்ம சொல்றதுனால அவளுக்கெல்லாம் வந்து பசி நிவர்த்தி ஆறுதான். தாபிஹி க்ஷுதம் பாப்மானமபாக்னன் அபஹத பாப்மானோ தேவாஸ்வர்கம் லோகமாயன் பிரம்மணஸ்ஸாயுத்ய மிருஷயோ கச்சன் அப்படின்னு அந்த தேவதைகள்லாம் அந்த பசி அது நிவர்த்தியாகி சுகமாக அவெல்லாம் தேவலோகத்துக்கு போறாளாம். தேவாஸ்வர்கம் லோகமாயன் பிரம்மணஸ்ஸாயுத்ய மிருஷயோ கச்சன் அப்படின்னு இந்த மந்திரத்தை, இந்த வேத மந்திரத்தை ஜபம் பண்ணாலே, இந்த பாராயணம் பண்றாளே, இந்த பிரம்ம யஜ்யத்தை அனுஷ்டானம் பண்றாளே, அவெல்லாம் என்ன பிரம்மணஸ்ஸாயுத்ய மிருஷயோ கச்சன் அப்படின்னு அவளுக்கெல்லாம் வந்து சித்த சுத்தி, இதனால சித்த சுத்திகள் ஏற்பட்டு அவெல்லாம் வந்து பிரம்ம ஞானத்தை அடைஞ்சி பிரம்ம சாயுஜ்யம் அவளுக்கெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு இந்த வேத மந்திரத்துக்கு பெரிய பலன் இருக்கிறதுலையே முக்கியமான எல்லாருக்கும் தேவையான பலன் எது அப்படின்னா மோட்சம் தான். அப்படியே இந்த மோட்சத்துக்கு ஒரு சாதனமாக, ரொம்ப ஒரு முக்கியமான சாதனமாக இருக்கு. மோட்ச சாதாரணமாக சொன்னா போதும். மோட்சத்துக்கு முக்கியமான சாதனம் இந்த அத்தியனம் பண்றச்சே நமக்கு தெரியும். அந்த சிரவண மரண நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த முதல்ல அதை சிரவணம் பண்றது, அதுக்கப்புறம் அதை திரும்ப சொல்லி மரணம் பண்றது, அதுக்கப்புறம் அதே தியானமாக பிரம்மயம் சொல்றது, பாராயணம் பண்றது அப்படின்னு அந்த வேதாந்தத்துக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது என்ன ஒரு நியமங்கள்லாம் இருக்கோ அதே நியமம் தான் இந்த வேத அத்தியனத்துக்கும் இந்த வேத பாராயணத்துக்கும் பிரம்மயத்துக்கும் விதிச்சிருக்கு. அப்படி பிரம்மணஸ்ஸாயுத்ய மிருஷயோ கச்சன். அதை தவிர இன்னும் விசேஷமான பலன்கள்லாம் சொல்றார்.
आयुषा तेजसा वर्चसा श्रिया यशसा ब्रह्मवर्चसेनान्नाद्येन च तर्पयन्ति அப்படின்னு அந்த தேவதைகள்லாம் கொடுக்குறாளாம். அவ சந்தோஷப்பட்டு ஒரு ஆயுஷ அபிவிருத்தி, ஆயுஷா தேஜசா அவளுக்கு வந்து நல்ல தேஜஸ், வர்ச்சசா ஸ்ரீயா நிறைய தனங்கள் தானியங்கள், அன்னாத்தியேன ச தர்ப்பயந்தி யசசா நிறைய புகழ், அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் தேவதைகள் கொடுக்குறாளாம். இந்த வேதாத்தியனம் பண்ணதுனாலேயே அவளுக்கு வந்து என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் தேவதைகள் வந்து அவளுக்கு வந்து கொடுக்குறா அப்படின்னா பலன்கள் இருக்கு. ரொம்ப லோகக்ஷேமார்த்தமாக இந்த வேத பாராயணம் ராமகிருஷ்ண கணபாடிகள் பரிசிரமப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மூலமாக இந்த வேத பாராயணம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. அவர் சோமசேகர கணபாடிகள் மிதுன்னா அவர் வந்து இன்னைக்கு வர முடியல. அவரெல்லாம் இந்த சபாவில் இருந்துட்டு இந்த பாராயணத்தை நடத்திட்டு வரார். அவர் ஹரிஹர கணபாடிகள் அப்படின்னு அவர் ரொம்ப வந்து சகாயமாக இருந்து, பாராயணத்துக்கும் சகாயமாக இருந்து, அவருக்கு நிர்வாகத்துக்கு லௌகீகத்துக்கும் அவர் வந்து ரொம்ப சகாயமாக இருந்து இந்த பாராயணத்தை நடத்தி கொடுத்துட்டு வரா. நீங்கள் எல்லாரும் இந்த பாராயணத்துக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி, நிறையா இதுக்கு வந்து தானங்கள் பண்ணி, என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து திரவிய தானங்கள் பண்ணி, அப்படி தனங்கள் எல்லாம் கொடுத்து இந்த பாராயணத்தை வந்து தொடர்ந்து அபிவிருத்தி பண்ணி நடத்திட்டு இருக்கேன். தொடர்ந்து சம்ஹிதா பாராயணம் பண்ணுறதுலேருந்து எனக்கு தெரியும் இந்த மண்டல பாராயணம் இவ பண்ணிட்டு இருக்கிறது. சம்ஹிதா பாராயணம் நடந்தது, அடுத்தது பத பாராயணம் நடந்தது, அப்படியே தொடர்ந்து ஜகா பாராயணம் ஒரு வருஷம் நடந்தது. இப்போ 2 வருஷமாக போன வருஷம் பூர்வபாகம் கணபாராயணம், இந்த வருஷம் உத்தரபாகம் கணபாராயணம் அப்படின்னு சம்பூர்ணமாக கணம் பூர்த்தியாக எடுத்து மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஷடங்க ஆரம்பிச்சுரா போட்டிருக்கேன். நாங்கள் அதெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு வரணும். அதனால் ஷடங்க பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுரா போட்டிருக்கேன் அப்படின்னு அவளும் குழந்தையெல்லாம் உற்சாகமாக வேலை அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் நிறைய அத்தியனம் பண்ணணும். இந்த குமரகுன்றம் பாடசாலை பக்கத்தில் இங்கே சங்கர்லால் ஜெயின் ஸ்ட்ரீட் வாத்தியார் பாடசாலை, அங்கேருந்தும் குழந்தைகள்லாம் வாத்தியாரோட சிஷ்யாலாமும் வந்திருக்கா. அங்கே மடிப்பாக்கத்துலேருந்து எங்கள் வாத்தியார் அவரோட சிஷ்யாலாமும் வந்திருக்கா. எல்லாருமே வந்து 25 பேர் சேர்ந்து இந்த கணபாராயணம் இங்கே நடந்திருக்கு. ஒரு தரம் சொன்ன மாதிரி ஒரு தரம் சம்ஹிதா பாராயணம் பண்ணாலே அனந்த பலன். இதில் வந்து இந்த கணபாராயணம் பண்ணால் பலனே சொல்ல முடியாது. அப்படி விசேஷமான நிறைய பலன்கள், அப்படி அந்த பலன்கள் இந்த லோகம் முழுக்க எல்லாருக்கும் சேரணும். அந்த ஏற்பாடு பண்ணதான அந்த வாத்தியார், இந்த குழந்தைகள் எல்லாரும் சகல க்ஷேமத்தோடு இருக்கணும். பெரியவாரோட ஆசீர்வாதத்தோட, சுப்பிரமணிய சுவாமி ஆசீர்வாதத்தோட எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள்லாமும் இதில் கலந்துன்ற எல்லாரும் கூட ஆரோக்கியமாக எல்லாரும் வந்து மன சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீன் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. हर नमः पार्वतीपतये हर हर महादेव.